ஹே ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த பிக் 5 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஃபியூ ஃபீட் அவேல தான் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டை பற்றி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ இந்தியா டு கென்யா அண்ட் தென் நைரோபி டு மாசை மரா போகிறதுக்கான காஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட் 2 வீடியோஸுமே ரொம்பவே த்ரில் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எஸ் லன்ச் இன் த வைல்டு, ஸ்ட்ரக் இன் த லைன் ஜோன் அண்ட் மாசை பீப்புள்ஸ் எங்களை வந்து எப்படி 10:30க்கு இன் டீப் ஃபாரஸ்ட்டில் எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க, இது எல்லாமே கடந்து வந்ததுக்கு ரீசனே நம்ம பிக் 5 இன் ஒன் பிளேஸ் ஜஸ்ட் ஃபியூ ஃபீட் அவேல பார்க்க போகிறோம். மார்னிங் அரவுண்ட் 6க்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6:30க்குலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா 7க்குள்ளே நம்ம ஃபாரஸ்ட் உள்ளே போயிடலாம். ஸோ தட் அனிமல்ஸோட ஹண்டிங் டைம்ங்கிறனால பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட கென்யா ட்ரிப்னாக்கா நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டு ஐட்னரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கென்யா வரீங்கனாக்கா ஃபேமஸ் பிளேசஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண முடியும் இந்த பட்ஜெட். பிகாஸ் கென்யா பிட் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ தட் என்னோடய ஐட்னரி படி நீங்கள் வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும். இவ்வளோ ஜீப்ஸ் இங்கே நிற்கிறதுக்கான ரீசனே நம்ம கிங் ஆஃப் த ஜங்கிள் தட் இஸ் அ லயனை வந்து பார்க்கறதுக்கு தான். அண்ட் தென் லயனோட ஹண்டிங்கை பார்க்கறதுக்கு தான். லயனோட ஹண்டிங் பார்த்திங்கன்னா எப்போதுமே பஃபலோவை நோக்கி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அண்ட் லைனஸ் 2 தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே நிறைய வந்து கூப்பிடும்போது நிறைய லைனஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஜஸ்ட் சேஸ் பண்ணி ஹண்ட் பண்ணுற தூரத்தில் தான் பஃபலோவும் இருக்கும். பஃபலோட ஸ்மெல்லிங் சென்சேஷன் எப்போதுமே லயன் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் லைனஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதோட டைரக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கும் வந்து புரியல எதனால இதோட டைரக்ஷன் எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு பார்த்தாக்கா பஃபலோஸ் எல்லாமே வந்து அங்கே அந்த சைடு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 1 hour ஆகிடுச்சு. நிறைய லைனஸும் வந்துச்சு, அதோட பதுங்கிறது எல்லாமே பண்ணுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹண்டிங் வந்து எங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. ஏன்னா அதுக்கு மட்டுமே 1 hour ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாகவே வந்து அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். ஸோ லயனும் அங்கே வந்துடுச்சு. ஸோ நிறைய கப்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனை வந்து நம்ம பார்க்கணுன்னாக்கா ஒன்று ஜியோகிராஃபி சேனல். எஸ், அந்த ஜியோகிராஃபி சேனலில் வந்து ஃபுல்லாகவே ஷூட் பண்ணுற பிளேஸ் வந்து மாசை மரா தான். கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒன்ஸ் இன் அ டைம் கண்டிப்பாக இங்கே வரணும். பிக் 5ல ஒரு அனிமல் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோனாக்கா தட் இஸ் அ எலிஃபெண்ட் மட்டும்தான். ஆனால் ஃபாரஸ்ட் அண்ட் நம்ம விசிட் பண்ணுற இந்த டெம்பிள் அண்ட் தென் ஜூவில் விசிட் பண்ணுற எலிஃபெண்ட்ஸுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த தந்தமே சொல்லும் ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத. அண்ட் தென் இங்கே ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் அண்ட் நம்ம இந்தியாவில் பார்க்குற 2 எலிஃபெண்ட்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட ஐஸாக இருக்கட்டும் அண்ட் இயர்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு காமிச்சிட்டே இருக்குது. அண்ட் குரூப் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து இன் ஒன் பிளேஸில் பார்க்கணுன்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுலேயும் மாசை மராவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னாக்கா அது மாசை மரா. ஸோ டோன்ட் மிஸ் இட். தேர்ட் ஒன் இஸ் சீட்டா. என்னோட லைஃப் டைமில் இவ்வளோ பக்கத்தில் வந்து சீட்டாவை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் சீட்டா அண்ட் லெப்பர்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் எப்போவுமே நைட் டைமில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்கிறனால நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் சீட்டா எப்போவுமே டே டைமில் தான் ஆக்டிவாக இருக்கும். சீட்டாவுக்கு வந்து எப்போதுமே சேசிங் அண்ட் ஹண்டிங் இது எல்லாமே வந்து தனியாக தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சீட்டாவை பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோர்த் ஒன் இஸ் ஹிப்போஸ். எப்போதுமே ஹிப்போஸ் வந்து வாட்டர்லேயே தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் வந்து ஹிப்போஸ் எப்போதுமே வாட்டர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்டில் எல்லா அனிமல்ஸுமே நம்ம பார்க்குறோம். அதோட பிளேஸ்க்கே போய் பார்க்கும்போது வேறு லெவல் தான். அண்ட் ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே ஒவ்வொரு அனிமல்ஸ் அது அந்தந்த பிளேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராஃப் வந்து அதோட பிளேஸில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் லயன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸில் போய் பார்க்குறது வந்து ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஷேக்கிங்லேயே தான் இருப்பீங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ராக்கு கூட வந்து உங்களுக்கு ஒரு அனிமல் மாதிரி தான் தெரியும். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கனால அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே வந்து டாய்லெட்டோ இல்லை வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அப்படிலாம் இருக்காது. பிகாஸ் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு, அதனால் புஷ் டாய்லெட் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து போகிறது ரொம்பவே நல்லது. ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் ரைனோ. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வந்து ரைனோ பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல்
டைமும் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம அந்த லைனோட ஹண்டிங்கில் இருந்ததுக்கே வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சு. பட் நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிக் ஃபையும் பார்த்துருவீங்க. அதே மாதிரி நிறைய அனிமல்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துருவீங்க இந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ்ஸே ஆகாது. உங்களுக்கு லக் இருந்துச்சுனாக்கா லெப்போர்டும் பார்ப்பீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த பிக் ஃபையை என்னோட சேர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்க காஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹே ஆல், வெல்கம் பேக். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். எஸ், இப்போ நான் வந்து 2 விதமாக உங்களோட நான் ஷேர் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கென்யாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அண்ட் இந்தியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்தியா டு கென்யா வரவங்களுக்கான பேக்கேஜ், அதாவது ஐட்னரி என்னங்கிறதையும், ஸோ நைரோபி டு மாசை மாற வரைக்குமே வந்து அதுக்கு மட்டுமே பிளான் பண்ணுறவங்க அண்ட் கென்யன் ரெசிடென்ட் அண்ட் ஏலியன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான பேக்கேஜஸும் உங்களோட ஷேர் பண்ணால் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நைரோபியில் நீங்கள் கென்யன் ரெசிடென்ட் அண்ட் ஏலியன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பேக்கேஜ் வந்து 2 அடல்ட் அண்ட் 1 கிட்டுக்கானது நாங்கள் போனது. ஸோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீப் ஃபார் த 3 days ஃபுட் அண்ட் சஃபாரி என்ட்ரி டிக்கெட் அண்ட் ஸ்டே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது சாட்டர்டே மார்னிங் 7க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே வந்து நம்மளோட மாசி மாற ட்ரிப்புக்கான ஜீப் அண்ட் நெக்ஸ்ட் டே ஃபுல் டே சஃபாரி அண்ட் ரிட்டர்ன் வந்து நம்ம மாசி மாறா டு நைரோபி வர வரைக்குமே நமக்கான ஜீப் வந்து ஃபுல்லாக இது ஃபுல் போர்ட் அண்ட் ஃபுல் போர்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் சாட்டர்டே லஞ்ச், dinner, Sunday full breakfast, lunch, dinner and high tea also, and third day வந்து morning breakfast, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பிடுவீங்க. nights and 3 daysக்கான room stay and entry டிக்கெட்டும் வந்து உங்களுக்கு இதுலேயே இன்க்ளூடடாக இருக்கும். இப்போ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 85K கென்யன் ஷில்லிங்ஸ், தட் மீன்ஸ் 85,000 கென்யன் ஷில்லிங்ஸில் 2 அடல்ட் அண்ட் 1 கிட்டுக்கான ஒரு பேக்கேஜ். இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்தியா டு கென்யா வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாசை மாதம் மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பிட் எக்ஸ்பென்ஸ் தான். கென்யா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போன ஃபாரின் ட்ரிப்ஸோட ஏஜென்சி மூலியமாக தான் நான் வந்து அவங்களோட பேக்கேஜஸ் தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. எனக்கு வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா வந்து மார்னிங் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு 5 days or 7 days ட்ரிப்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி ஏர்போர்ட் வர வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் லேக் ஆக மாட்டீங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஹானஸ்ட்டாக என்னோட சைட்லேருந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஏஜென்சின்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் அவங்கள்ட்ட ஒரு பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் நான் அவங்கள்ட்ட வாங்கின அந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சைட் சீன்லாம் இருந்துச்சு. ஸோ தட் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐட்னரி தான். ஏன்னா அவங்க கொடுத்துருந்தது வந்து இடையில ரைனோஸ் அதெல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ தட் இன்ஸ்டெட் ஆஃப் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஐட்னரி கஸ்டமைஸ் பண்ணிங்கனாக்கா கென்யாவில் நீங்கள் ஃபேமஸான எல்லா பிளேஸையுமே நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே அதாவது 7 daysல ஃபர்ஸ்ட் டே இதுக்கு வந்து 5 days இனாஃபாக இருக்கும். நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே 1 வந்து மார்னிங் நைரோபியில் 7க்கெல்லாம் நீங்கள் வந்து ரீச் ஆகுற மாதிரி நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் டே ஒரு 11க்கெல்லாம் நீங்கள் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு 12:30 கிட்டலாம் நீங்கள் உங்களோட ஜிராஃப் சென்டர் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்களோட ஐட்னரியில் ஜிராஃப் சென்டர் இல்லை. ஸோ தட் ஜிராஃப் சென்டர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜிராஃபுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுற ஒரு எப்பிக் மொமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் அதுலேருந்து ஒரு 2 hours தான், 2 hours or 1 hourலேயே வந்து உங்களுக்கு எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அதில் வந்து இன்க்ளூடடாக இல்லை. ஸோ தட் இது எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜில் பார்த்தீங்கன்னா குட்டி பேபி எலிஃபென்ட்ஸ் அண்ட் அங்கேயும் நீங்கள் ரைனோவை ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அட் அ டைமே பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் டே நைரோபி டு நக்கூரு வந்து ஃபார் த ஃப்ளெமிங்கோ
தோஸ் கிரேட் மைக்ரேஷன்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ தட் நக்கூர் கண்டிப்பாக உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ செகண்ட் டே. தேர்ட் டே நக்கூர் டு நீங்கள் மாசை மாரா வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கேம் டிரைவர் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தட் மீன்ஸ் ஃபோர்த் டே வந்து ஃபுல் டே சஃபாரி அண்ட் ஃபிஃப்த் டே மாசை மாரா டு நைரோபி ஏர்போர்ட். ஸோ இதுதான் வந்து இதை வந்து உங்கள் 7 டேஸ் ஐட்னரியில் தேவையில்லாத நிறையலாம் இருந்துச்சு. பட் இந்த ஐட்னரி படி நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கென்யாவில் ஃபேமஸான எல்லா பிளேஸையுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அந்த 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2,73,000 இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஃபேமஸான பிளேஸையும் பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 டேஸ்லேயும் உங்களுக்கு 5 டேஸே போதும். அண்ட் உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஏஜென்சி நீங்கள் போனாலுமே இந்த ஐட்னரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ஃபேமஸாக. ஏன்னா நிறைய வந்து அவங்கள்ட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய பிளேசஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட காஸ்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் 1.5லேயே வந்துடும். அதே நேரம் நீங்கள் ஃபேமஸான எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ், ஜிராஃப் சென்டர், நேஷ்னல் பார்க் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நைரோபியில். அண்ட் தென் ஏன்னா நேஷ்னல் பார்க் அண்ட் மாசை மாரா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். மாசை மாரா இஸ் பெஸ்ட்டு ஒன்று நேஷ்னல் பார்க்குக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை விட. ஸோ தட் நீங்கள் மாசை மாரா, ஜிராஃப் சென்டர் அண்ட் எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே கென்யா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாசை மாரா வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு திங் எந்த அனிமலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்டு யார் வந்து கென்யா பிளான் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே போல் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.